நமஸ்காரம். அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம வேதாந்த வகுப்புக்கு வந்திருக்கிறோம். இது அத்வைத வேதாந்தம். அதாவது இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே அப்படிங்கிறது தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய முக்கிய சாரம். இப்ப நேற்றைக்கு நம்ம என்ன பண்ணோம், பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை எடுத்தோம். இப்ப இந்த பஞ்சீகரணத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா 5 பஞ்சபூதங்களை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்ப எதுக்காக நம்ம அந்த 5 பஞ்சபூதங்களை பிரிக்கணுங்க, பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு படைப்பு நிகழ்வதற்கு முன்னாடி வெறும் ஒரு ஆகாயம் மட்டும் இருந்தது. ஆகாயம் அப்படின்னா வெட்ட வெளி, ஸ்பேஸ். அப்ப அந்த ஸ்பேஸ்ல ஒன்றுமே இல்லை. அப்ப அந்த ஸ்பேஸ்ங்கிறது எப்படி இருந்திருக்கும்? இப்ப நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கீங்களேன், எதிரில் உட்காந்து இப்ப நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இடைவெளின்னு சொல்லுவோம். இடைவெளின்னா அப்ப உங்களுக்கும் எனக்கும் உள்ள இடையில இருக்கிற வெளி, அதை நம்ம இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது மாதிரி இந்த வெளி எல்லையற்றதா இருக்கு, விரிஞ்சுக்கிட்டே போகுது. இப்ப இந்த வெளிக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்கவே முடியாது. ஏன்னா வெளிங்கிறது பார்க்கப்படும் பொருள் கிடையாது, அது கண்களுக்கு புலப்படாதது. இப்ப உங்களுக்கும் எனக்கும் இடையில அந்த வெளி இருக்கிறது உண்மை. அப்புறம் அந்த வெளி நமக்கு 2 பேருக்கு இடையில மட்டும்தான் இருக்கான்னா இல்ல, அது எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கு. அப்ப இந்த ஒட்டுமொத்த இந்த யூனிவர்சலே, அதாவது இந்த பிரபஞ்சமே அந்த வெளியில தான் மிதக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வெளி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகாயம் அப்படின்னு நம்ம தமிழ்ல அழைக்கிறோம். அப்ப அந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லாம அது மட்டும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப அதுல இப்ப நீங்க நானு இந்த கேலக்சியே வந்துருச்சு பாருங்களேன். இப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கோள்கள், அந்த கோள்கள்ல பூமிங்கிற ஒரு கோள், அந்த பூமியில நீங்க நானு போன்ற பல்வேறு மனிதர்கள், மற்ற ஜீவராசிகள், அப்புறம் இது தவிர நமக்கு மற்ற கோள்களுடைய அடிப்படையில சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், அப்புறம் இது இல்லாம நட்சத்திரங்கள், விண்மீன்களை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பு அந்த வெளியில உண்டாகி இருக்கு. ஆனா அந்த வெளி ஆரம்பத்துல ஒன்றுமே இல்லாம இருந்தது. அப்ப மீண்டும் அந்த வெளிக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப இந்த சாஸ்திரத்தினுடைய நோக்கம். ஏன்னா இறைவன் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுடைய படைப்பின் அம்சமாக வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சம் என்பது எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, முதல்ல நீங்க அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணும்போதுதான் இதனுடைய டெப்த்தை உங்களால உள்வாங்க முடியும். எடுத்த உடனே டெப்தான சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உங்க மைண்ட் அதை ஏத்துக்காது. அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம், ஆகாயம் அப்படிங்கிற ஒரு பூதம் இருந்தது, அந்த பூதத்திலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றின அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஆகாயத்திலிருந்து முதல்ல ஒரு பூதம் வந்தது, அது காற்று பூதம். அப்புறம் காற்றுல இருந்து நெருப்பு, அப்புறம் நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து நிலம் அப்படின்ட்டு அப்படியே 5 பூதங்களும் 1 by 1 வெளிப்பட்டது. அப்ப இங்க 1 by 1 வெளிப்பட்ட இந்த 5 பூதங்களும் எப்படி முதல்ல இருந்தது அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியாக இருந்தது. அதாவது சூட்சும சக்தின்னு பேரு. அதாவது அதை இப்ப எப்படி இந்த ஆகாயத்தை நம்ம கண்ணுல பார்க்க முடியாதோ அது மாதிரி அவைகளையும் கண்ணுல பார்க்க முடியாத ஒரு சூட்சும சக்தியா தான் அது இருந்தது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? அப்போ அது கண்ணுக்கு புலப்படாத நிலையில் இருந்தது அப்படின்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அது ஒரு திடப்பொருளாவோ திரவ பொருளாவோ ஒரு பருப்பொருளாவோ எப்படியுமே இல்லை, அது பார்க்கவே முடியாது, புலன்களுக்கு எட்டாதது, அறிவுக்கு புலப்படாதது அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த படைப்பு முதல்ல இருந்திருக்கு. அப்புறம் அந்த படைப்பை படைக்கப்பட்ட விஷயமாக மாற்றணும் அப்படின்னா அந்த சூட்சும பூதங்கள் 5ஐயும் ஸ்தூல பூதங்களாக மாற்றுவதுதான் இந்த பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு பாடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த பஞ்சீகரணத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா படைப்பு உங்களுக்கு நல்லா புரிய வந்துடும். அப்ப அந்த படைப்புல ஈஸ்வரன் யார், இந்த ஜீவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிடும். அப்ப நீங்க இப்படி பார்க்கும்போது இப்ப இறைவன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கிறான், ஒரு வெளி, வெட்ட வெளி. அப்ப அதுல இருந்துதான் படைப்பே உண்டாகி இருக்கு. அப்போ ஒன்றுமற்ற அந்த வெளி எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கு சாஸ்திரம் டெஃபினேஷன் கொடுக்கும்போது அது ஆத்மா அப்படிங்குது. ஆத்மான்னா அறிவுன்னு அர்த்தம். அப்ப ஆத்மா, அறிவு அப்படிங்கிற ஒரு பொருள் கிட்ட இருந்துதான் எல்லாமே படைக்கப்படுது. அப்ப நாம அந்த ஆத்மா அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகணும்னா உடனே நீங்க எதை சிந்தனை பண்ணணும்னா, ஆத்மான வெளி அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டீங்கன்னா நீங்க சரியான வழியில போறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நீங்க ஆத்மா அப்படின்னு மனசுக்குள்ள உள்வாங்கின உடனே
இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படியே வால் விட்டுக்கிட்டு அப்படி வெள்ளையா ஒரு உருவம் வருது பாருங்க, அப்படியே கையை ஆட்டிக்கிட்டு, இந்த வேதாள படத்துல எல்லாம் அப்படியே காலை ஆட்டிக்கிட்டு ஒரு உருவம் வரும், அது வெள்ளையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு உருவத்தை ஆத்மா அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஓ, இப்படிதான் ஆத்மா இருக்கும் போல் இருக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் உங்க மைண்ட் என்ன பண்ணும்னா, எல்லா ஆத்மாக்கள் இப்படிதான் இருக்கும், மல்டிபிள் ஆத்மாக்களை உண்டு பண்ணிக்கும். அப்போ எல்லாமே ஆத்மா, நீ ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, அவன் ஒரு ஆத்மா, அது ஒரு ஆத்மா அப்படின்னு எல்லாத்தையும் ஆத்மாக்களா மாத்திக்கும். அதுதான் நமக்கு வர்ற மிகப்பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா ஆத்மாங்கிறதுக்கு சரியான விளக்கம் புரியாததுனால வர்ற ப்ராப்ளம். அப்ப நீங்க ஆத்மா அப்படின்னா எது முதல்ல முன்னிறுத்தணும் அப்படின்னா ஆகாயத்தை எடுத்துக்கோங்க. அப்ப அந்த ஆத்மாவுக்கு என்னங்க தகுதி இருக்கு? அது எந்த குணங்களுக்குள்ளேயும் வராது. அது நிர்குணம், நிரஞ்சனம், நிர்மலம், நிரீசம் அப்படின்னு வேதம் அதை வாழ்த்துது, புகழுது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொருள் அது ஆத்மா. அப்ப அது பிரம்மம்னு பேரு. அதுக்கு வந்து சாஸ்திரம் வந்து பிரம்மம்னு வைக்குது. அப்புறம் அது வெளி அப்படிங்குது, வெட்ட வெளி அப்படிங்குது. அப்ப இறைவனை வந்து நாம எப்படிங்க உணர்ந்து பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். ஏன்னா இறைவன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு வெளியா இருக்கிறதுனால, இப்ப அந்த பிரம்மாண்ட வெட்ட வெளிய நீங்க எந்த கண்ணை கொண்டு பார்ப்பீங்க? இப்ப இந்த ஊனக்கண்ணை கொண்டு பாத்திர முடியுமா? நம்ம கிட்ட இருக்கிற கண்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனா கண்ணாடி போடுற மாதிரி ஆயிடுது. அப்ப இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு கடவுளை தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியுமான்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்புறம் அவங்க கண்ணு சக்தி கொண்டான மாதிரி கடவுள் மாறி மாறி காட்சி கொடுப்பாரா? பவர் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி கடவுளுடைய பவர் மாறிடுமா? அப்படியெல்லாம் இங்க இந்த புலன்களால, கண்களால கடவுளை காண முடியாது. அப்ப கடவுளை எப்படிங்க காண்றதுன்னா, அவரு வெளியா இருக்கிறதுனால நம்ம உணர முடியும். ஏன்னா அந்த வெளியே இருக்கிறது வந்து பர ஆகாசம்னு பேரு, நமக்குள்ள இருக்கிறது பேர் வந்து சிதாகாசம்னு பேரு. சிதாகாசம் அப்படின்னா சித்துன்னா அறிவு, ஆகாசம் அப்படின்னு பேரு. சித்துன்னா அறிவு, ஆகாசம்னா வெளி, வெட்ட வெளி. அப்ப அந்த அறிவு ஆகாசமா இறைவன் நமக்குள்ள இருக்கிறான். அதே இறைவன் தான் வெளியே பிரம்மாண்டமா இருக்கிறான். அப்ப இதை வந்து வேதாந்த சாஸ்திரம் எப்படி புரிய வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெளியே இருக்கிற அந்த வெட்ட வெளிங்கிற அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஆகாசத்தை நீங்க ஒரு பானை எடுத்துக்கிட்டு அந்த பானைக்குள்ள வச்சுட்டீங்க, சொல்றீங்க பாருங்க இதுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குன்ட்டு. அப்ப நீங்க பானைக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குன்னு காட்டுற ஆகாசமும் வெளியே இருக்கிற ஆகாசமும் வேற வேறையா அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, அந்த வெளியே இருக்கிற ஆகாசம் தான் இந்த பானைக்குள்ள பூந்து நிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, அப்ப பானைக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை, வெளியே இருக்கிற ஆகாசத்தை பிரிக்கிறது எது? இந்த பானை. அப்ப பானைங்கிற ஒரு வடிவத்துக்குள்ள நீங்க ஆகாசம் நுழைஞ்ச உடனே அதுக்கு பேர் என்ன வைக்கிறோம்? கட ஆகாசம்ன்றோம். கடம்னா குடம். அப்ப கொட ஆகாசம் அப்படின்னு சொல்லிடுறோம். சின்ன பானைக்குள்ள இருக்கிறது, குடத்துக்குள்ள இருக்கிறத கொட ஆகாசம், கட ஆகாசம் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப வெளியே இருக்கிற ஆகாசத்தை மக ஆகாசம்னு சொல்றோம். இப்ப இது ரெண்டையும் பிரிச்சது எதுங்க அப்படின்னா, அந்த பானை மட்டும்தானே பிரிச்சுதுங்க, ஆகாசம் பிரியல. பானை இருக்கிறதுனால பிரிஞ்ச மாதிரி தெரியுது. அந்த பானைங்கிற ஓடு வந்து ஆகாசத்தை பிரிச்சு காட்டுது. இதுக்குள்ள வந்து இருக்கிறது கட ஆகாசம், வெளியே இருக்கிறது பர ஆகாசம். இப்போ ஒரு கல் எடுத்து அந்த பானையை உடைச்சிடுறோம், அந்த பானை தூள் தூளா போயிடுது. இப்போ அந்த வெளியே இருக்கிற ஆகாசமும் பானைக்குள்ள இருக்கிற ஆகாசமும் ஒன்று தானே. அப்ப இவ்வளவு நேரம் எப்படிங்க அந்த பானைக்குள்ள மட்டும் ஒரு வடிவமா ஆகாசம் பிரிஞ்சு இருந்தது அப்படின்னா, அந்த வடிவம் பிரிச்சு காட்டின மாதிரி இங்க உங்க வடிவம் என்னுடைய வடிவம் தான் ஆகாசத்தை பிரிச்சு காட்டுது. அப்படி பிரிச்சு காட்டுறதுனால இப்ப நீங்க ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆகாசம் தான் ஆத்மா. அப்ப ஒரே ஆகாசம் எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்குன்னா, அப்ப நீங்க ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மான்னு ஆயிடும் இல்லையா? அப்போ மல்டிபிள் ஆத்மா ஆயிடும். அப்ப மல்டிபிள் ஆகாசம் ஆயிடும். அப்ப இது வந்து துவைதம்னு பேரு. இப்ப இந்த துவைதம் சாஸ்திரத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஏன்னா இது அத்வைத வேதாந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இருப்பது ஒன்று, அது இறைவன் மட்டுமேங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக வந்திருக்கிற வேதாந்த சாஸ்திரம். இப்ப இறைவன் வேறு நான் வேறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஒன்றுமே தேவையில்லைன்ட்டு நான் அன்னைக்கு ஒரு கதை சொன்னேன். இப்ப புதுசா வந்தவங்களுக்கு என்ன நான் புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு சுவாமிஜி இருக்காரு, அவர் வந்து அத்வைத வேதாந்த வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு. அவர் அத்வைத வேதாந்த வகுப்பு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் வரான், வந்து அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறான், ஐயா எனக்கு வந்து கடவுளை காட்டி கொடுங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்றாரு? தத்துவமசி அப்படின்னு ஒரு மகா வாக்கிய உபதேசம், வேதத்துல இருந்து ஒரு பொருளை எடுத்து தத்துவம் அசி அப்படின்ட்டாரு. அப்ப தத்துவம் அசின்னா அது என்னங்க பொருள் அப்படின்னா, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய், அதுவே நீ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற உடனே இவனுக்கு புரியல. என்னங்க நான் அதுவா? என்னங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட படைப்பு இருக்கிற கடவுளை போய் என்ன போய் கடவுளுங்கிறீங்க? என்ன உங்களுக்கு மரகிற கலண்டு போச்சா? அவரு எப்படிப்பட்ட சக்தி, எப்படிப்பட்ட வைபவம், அவரு எங்க நான் எங்க? நான் ஒரு சாதாரண ஆளு, அவரு பெரிய பரமாத்மா. அவர்கிட்ட போய் இந்த என்ன போய் ஒப்பிடுறீங்களே அதுவே நீன்ட்டு, நீங்க லாய்க்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த அத்வைத சாமியாரை விட்டுட்டு வேற ஒரு சாமியார்கிட்ட போறான். போய் கடவுளை காட்டி கொடுங்க அப்படிங்கிறான்.
உடனே அந்த கடவுள் என்ன சொல்றாருன்னா, என்ன உனக்கு வேணும்பாங்கிறாரு. எனக்கு கடவுளை காட்டி கொடுங்க. காட்டி கொடுத்துட்டா போகுதுப்பா. உனக்கு எப்படின்னா கொஞ்ச நாள் நீ இங்கே தங்கணும், உனக்கு கடவுளை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவனும் தங்கிக்கிறான். அப்ப அவங்க தங்கிட்ட உடனே அவனுக்கு பல பாடங்கள் எடுக்கிறாரு. கடவுள்னா இப்படி இருப்பாரு, அவர்கிட்ட அந்த குணங்கள் இருக்கும், அவர் இப்படி பல்வேறு வடிவங்கள் எடுப்பாரு, இப்படி அப்படி நிறைய விஷயங்களை சொல்லி நீ இது இப்படி கடவுள் வேறு நீ வேறு அப்படிங்கிற ஒரு கிளாஸ வந்து ஒரு 12 வருஷம் அவர் ஓட்டுறாரு. அந்த 12 வருஷமும் அந்த சிஷியனை வச்சு அவர் அந்த குருகுலத்துல வேலை வாங்கிக்கிறாரு. அப்ப 12 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு இப்பதான் எனக்கு தெளிவா புரியுதுங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து அந்த ஆள் ஒரே வாரத்துல நீதான் கடவுள்கிட்ட என்னை மழுப்பி கடவுளை பத்தி தெரிஞ்சுக்காம என்னை குழப்பி விட்டுருந்தான். நல்ல வேலை இப்ப நீங்க நல்லா புரிய வச்சுட்டீங்க அப்படின்ட்டு அவன் அந்த பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் வேறு கடவுள் வேறுங்கிறத படிக்கிறதுக்கு 12 வருஷம் படிச்சுட்டான். நேரா கிளம்பி அந்த சாமிஜி கிட்ட போறான். போயிட்டு அந்த சாமிஜியை பாக்குறான். அவரு அப்பதான் சவரம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் முடியெல்லாம் சவரம் பண்ணிட்டு மொட்டை அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு சவர தொழிலாளி வந்து அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்ப சாமிஜி அவனை பாக்குறாரு. உட்காருப்பா, சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன், முடி வெட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் உட்காந்துருக்கான். அப்புறம் உட்காந்து முடிச்ச உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த சவரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சவர தொழிலாளி கிட்ட, அருமைங்கய்யா, நீங்க நல்ல விதமா என்ன அலங்காரப்படுத்திட்டீங்க, என்னுடைய முகத்துல இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாம் நீக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி, நான் உங்களை கடவுள் மாதிரி பாக்குறேன், நீங்களே கடவுள் எனக்கு அப்படிங்கிறார். அந்த சுவாமிஜி வந்து அந்த சவர தொழிலாளி பார்த்து நீங்களே எனக்கு கடவுள் அப்படிங்கிறார். உடனே அந்த சவர தொழிலாளி என்ன சொல்றான், என்னங்க சாமி என்ன போய் கடவுளுங்கிறீங்க, நான் என்ன சாதாரண ஆளு, என்ன போய் கடவுளோட ஒப்பிடுறீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, என்ன போய் கடவுள்னு சொல்லலாமா, நான் வேறு கடவுள் வேறுங்க அப்படின்னு அவன் சொல்றான். யாரு, அந்த சபரம் பண்ற தொழிலாளி. உடனே ஒரு சாமிஜி சிரிச்சுக்கிட்டே சரிப்பான்ட்டு உன்னுடைய தட்சணை இந்தாண்டு வாங்கி கொடுத்துட்டு அவனை அனுப்பிச்சிடுறாரு. தட்சணை வாங்கிட்டு அந்த சவர தொழிலாளி போயிடுறான். போன உடனே இந்த சாமிஜி இவங்கிட்ட வராரு. நீ எதுக்காகப்ப என்ன பார்த்து வந்திருக்கேன்னு தெரியுது பாரு, இப்போ கடவுள் வேறு நான் வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே கத்துக்க வேண்டியதே கிடையாது, எந்த பாடமும் படிக்க வேண்டியதே இல்லை. பாரு, இந்த சவரம் பண்ற தொழிலாளி ஒரு படிப்பும் படிக்கவே இல்லை, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை, அவனுக்கு தெரியுது நான் வேறு கடவுள் வேறுங்கிறது அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நீ வந்து நான் வேறு கடவுள் வேறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 12 வருஷம் போய் ஒரு குருகுலத்துல வேலை செஞ்சுட்டு அந்த குருகுலத்துல இந்த பாடத்தை படிச்சுட்டு வந்தேன்னு சொல்றியே, நீ முட்டாளா நான் முட்டாளா? யோசனை பண்ணிப்பாரு. நான் வேறு கடவுள் வேறுன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு எதையுமே படிக்க வேண்டியதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். ரோட்ல போற குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட ஒரு கல்லை காட்டி இது கடவுள்னு சொல்லும். ஆனா நான் தான் கடவுள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் படிக்கணும், அதுக்குத்தான் பாடம். அப்ப அதுக்குத்தான் இங்க 12 வருஷம் நம்ம டைம் எடுத்துக்கணுமே தவிர நான் வேறு கடவுள் வேறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு படிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் இந்த வேதாந்த சாஸ்திரம், அத்வைத வேதாந்த சாஸ்திரம் வந்து நமக்கு வந்து நீதான் கடவுள் அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்லுது, அந்த ஒட்டுமொத்த ஆகாசமா இருக்கிற அந்த வெளி, அந்த பரவெளி, அந்த பரமாத்மா எங்கும் எதிலும் ஊடுருவி இருக்கிறார். அது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இங்க படைப்பின் அத்தனை அம்சங்களுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறார். அவர் வெளியிலும் இருக்கிறார், உள்ளும் இருக்கிறார். அப்ப அவரை பிரிக்கவே முடியாது. அப்படி இறைவனை பிரிச்சுட்டோம் அப்படின்னா அவன் இறைவனே கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவனை பிரிக்கவே முடியாது. அப்ப இறைவன் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன, முழுமையானவன், பூரணமானவன் அப்படின்னு தான் இறைவனை சொல்லணுமே தவிர அவன் குறைபாடு உள்ளவன் அப்படின்னு சொன்னா அவனை இறைவன்கிற வார்த்தைக்கு வேல்யூ இல்லாம போயிடும். ஏன்னா இறைவன் அப்படின்னா மகத்தானவன், மகோன்னதமானவன், உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பெருமையில தான் நம்ம இறைவனை பார்க்கணுமே தவிர சராசரி மனிதனோட கம்பேர் பண்ணி இறைவனை பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா நாம வந்து உடல் அளவில் அபிமானம் வச்சுக்கிட்டு நான் வேறு இறைவன் வேறுன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா வேதாந்த சாஸ்திரம் அப்படி சொல்ல வரல. இது எப்படி புரிய வைக்க வருது அப்படின்னா, இங்க ஒரு ஆகாய தத்துவம் இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா தன்னை வெளிப்படுத்துவதற்காக பஞ்சபூதங்களை படைக்குது. அப்படி படைக்கும் போது அந்த சூட்சம ஆகாசம் வந்து மீதி 4 பூதங்களை படைச்சிட்டு அந்த 4 பூதங்களோட போய் சேருது. அப்ப அது சேர்ந்தாதான் அந்த 4 பூதங்களும் இயங்கும், இல்லைன்னா ஒரு பூதம் கூட இயங்காது. ஏன்னா அந்த ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் மற்ற பூதங்கள் எல்லாமே. அப்ப அந்த ஆகாயம் எல்லா பூதங்களோடும் இருக்கும். ஆனா எந்த பூதமும் தனித்து இயங்க முடியாது, ஆகாய பூதத்தோடு தான் இயங்க முடியும். அதுதான் பஞ்சீகரணம் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த பாடத்தை நல்லா கவனிக்கணும். அப்படியே விளையாட்டுத்தனமா பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, இதெல்லாம் ரொம்ப சீரியஸான பாடம். இப்ப நேற்று வந்து நாம என்ன பண்ணிட்டோம், இப்ப இந்த விஷயத்த பேசணும். இப்ப நான் ஒரு ஷேர் பண்ற ஸ்கிரீன் வருதா அப்படின்னு பாருங்க. வருதுங்க ஐயா. வந்துருச்சுங்களா? இப்ப படைப்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த படைப்புங்கிறதுல புருஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த புருஷன் அப்படிங்கிறது ஆத்மா. இப்ப புருஷன் தான் ஆத்மா, இதுதான் வெளி.
இப்ப இங்க பிரகிருதிங்கிற ஒரு இயற்கை படைக்கப்படுது. பிரகிருதிங்கிற ஒரு இயற்கை படைக்கப்படும் போது இந்த இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இந்த படைப்பு வந்து சூட்சமா இருக்கு. இந்த இயற்கைங்கிறது கண்ணுக்கு தெரியாதது. இதுக்கு இந்த பிரகிருதிங்கிற பேருக்கு வந்து சக்தின்னு பேரு. ஏன் இதை சக்தின்னு சொல்றோம்னா, இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு ஆற்றல் இது. இது ஒரு எனர்ஜி இது. அப்ப இங்க எனர்ஜி வந்து இந்த இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட உடனே அது இறைவனுடைய வைபவமாவே அப்படியே மாறும். இதுவும் பிரிக்க முடியாத இதன் தன்மை அப்படியே இதனிடத்துல இருக்கும். புருஷன் இடத்துல இருக்கிற அத்தனை தன்மையும் பிரகிருதி இடத்துல இருக்கும். அப்ப இந்த புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, இது ரியல், இது இமேஜ். இது உண்மை, இது கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பம். பிரகிருதிங்கிறது பிம்பம், புருஷன் அப்படிங்கிறது ரியல். அப்ப இங்க கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே இந்த புருஷன் மாதிரியே பாக்குறதுக்கு இருக்கும். இப்ப இந்த புருஷன் கிட்ட இருக்கிற அத்தனை அம்சங்களும் இது கிட்ட வந்த மாதிரி தெரிஞ்சுக்கும், வந்த மாதிரி காட்டும். ஏன்னா இப்ப நம்மளே நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னா, நானு ஜடாமுடி விட்டுட்டு இருக்கிறேன்னா கண்ணாடி ஜடாமுடி விட்ட மாதிரி காட்டும், நான் மொட்டை அடிச்சிருக்கேன்னா மொட்டை அடிச்ச மாதிரி காட்டும். அப்ப என்னுடைய உருவம் எப்படியோ அப்படிதான் அங்க வந்து கண்ணாடி காட்டுமே தவிர, நான் மொட்டை தலையோடு போய் நின்ன பிறகு என்ன அப்படி ஜடாமுடி விட்ட மாதிரி காட்டுமா? அப்படி காட்டுனா அது கண்ணாடியா இருக்காது, பழைய போட்டோவா வேணா இருக்கலாம். அப்ப அது மாதிரி இங்க ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இருப்பதை இருப்பதாகவே பிரதிபிம்பித்து காட்டுவது. அப்ப இறைவனுடைய அத்தனை தன்மையும் அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுகின்ற ஒரு மகா சக்தி இந்த பிரபஞ்சம், இந்த பிரகிருதி. அப்ப இந்த பிரகிருதி அப்படியே ஈக்குவல் டு இறைவனா இருக்கிறதுனால இதுவே இறைவன் தான். ஏன்னா இப்ப என்ன நான் போய் கண்ணாடியில பாக்குறேன், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன கண்ணாடியில பார்த்து அகம் மகிழ்வனா, கன்றாவே இருக்கேன்னு காரி துப்புவனா? யோசனை பண்ணி பாருங்க. கண்ணாடியில போய் நான் என்ன பார்த்தாலும் நான் எப்படி இருந்தாலும் எனக்கு நான் அழகு தானே. அது மாதிரிதான் இறைவனுக்கு இறைவனுடைய உருவம் எங்க பிரதிபிம்பித்தாலும் அது இறைவன் தான். அதை நீங்க மாற்றி சொல்லி புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரகிருதி என்ன பண்ணுதுன்னா, இறைவனுடைய வைபவத்தை வாங்கின உடனே இறைவனாகவே மாறிவிட்டது போல் அதனிடம் இருந்து ஒரு இன்டெலெக்ட் வெளிப்படுது, காஸ்மிக் இன்டெலெக்ட் வெளிப்படுது, ஒரு அறிவு வெளிப்படுது. அப்படி வெளிப்பட்ட உடனே அது நான் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தை அடையுது, நானுங்கிற ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணிக்கும். அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட் என்ன பண்ணுதுன்னா காஸ்மிக் ஈகோவா மாறும். அது நாட் ஒன்லி இண்டிவிஜுவல் ஈகோ. இப்ப நீங்க நானுங்கிற அபிமானமே கிடையாது, அது மிகப்பெரிய பேரண்டமான ஒரு அபிமானம். அது நான் தான் அப்படி எல்லாமா இருக்கிறேன் அப்படின்னு அது பெரிய வைபவத்துக்குள்ள வர்ற ஒரு அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரத்துல இருந்து 3 குணங்கள் வெளிப்படும்: சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம். அது இப்படியே சொல்லலாம், சத் ரஜஸ் தமஸ், அல்லது ராஜச குணம் தாமச குணம் அப்படின்னு பல பேர்கள் இதை அழைப்பாங்க. அப்ப இப்படி இந்த ஈகோவில இருந்து 3 குணங்கள் வெளிப்பட்டதுல சத்துவ குணம் வெண்மை நிறம், ராஜச குணம் சிவப்பு நிறம், தாமச குணம் கருப்பு நிறம். இப்ப இந்த 3 குணங்களுக்கு தான் 3 நிறங்கள். இப்ப இந்த 3 நிறங்களை தான் நம்ம முதல்ல பாடம் எடுக்கும்போது நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்க. வெள்ளை நிறத்துல ஒன்று வெளிப்பட்டது, சிகப்பு நிறத்துல ஒன்று வெளிப்படும், கருப்பு நிறத்துல ஒன்று வெளிப்பட்டது. இதெல்லாம் பின்னாடி என்னன்னு பார்க்கலாம். இப்ப நிறங்களை மட்டும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு டைம் உங்களுக்கு சொன்னேன். நீங்க இந்த கிளாஸ் கண்டினியூவா வந்தீங்கன்னா புரியும், வராதவங்களுக்கு புரியாது, அவங்க பழைய கிளாஸ் கேட்டுக்கணும். அப்ப இந்த 3 கலர் இங்க இருக்கு இல்லையா? அப்ப இந்த வெள்ளை கலர்ல வந்து சத்துவ குணம்ங்கிறது அமைதி தன்மையை கொடுக்கும். இந்த சிவந்த நிறம் என்பது ரஜோ குணத்துல ஆர்ப்பாட்ட தன்மையை கொடுக்கும். இந்த தாமச குணம் அப்படிங்கிற கருப்பு நிறத்துல சோம்பல் குணத்தை கொடுக்கும். அப்ப இங்க குணம் மாறுபாடுகள் நிறத்தை பொறுத்து, அந்த குணத்தை பொறுத்து தான் இங்க இயக்கம் இருக்கு. அப்ப நீங்க அமைதியா இருக்கணுமா, ஆர்ப்பாட்டமா இருக்கணுமா, சோம்பலா இருக்கணுமாங்கிறத பொறுத்து உங்க குணபேதங்கள் உங்க இடத்துல காணப்படும். அப்ப இந்த குணபேதங்கள்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் எனக்கு இருந்தா போதுமா அப்படின்னா அப்படி இல்லை, 3ம் உங்ககிட்ட கலந்துதான் இருக்கும். ஆனா இதனோட ரேஷியோவை நீங்க மாத்திக்கலாம். இதோட ரேஷியோவை நீங்க மாத்தலாம். எப்படின்னா, எனக்கு சத்துவ குணம் அதிகமா வேணும்னா இதை 2 குறைச்சிக்கலாம். இல்ல எனக்கு ரஜோ குணம் அதிகம் வேணும்னா இதை 2 குறைச்சிக்கலாம், சத்துவத்தையும் தாமசமோ. இல்ல தாமச குணம் எனக்கு அதிகம் வேணும்னா இதை 2 குறைச்சிக்கலாம். அப்ப நீங்க தான் இதுல இந்த ரேஷியோ மிக்சிங் பண்றத உங்ககிட்டயே ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்கு. அந்த ஃப்ரீவில் தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த பஞ்சீகரணம் அப்படிங்கிற இந்த பாடம். இந்த பாடத்தை நம்ம எப்படி ஒன்னா பாக்குறோங்கிற பஞ்சீகரண பாடத்தை நல்லா ஆழமா கவனிக்கணும். இந்த பாடத்தை எடுத்துக்கலாம். இப்ப இந்த படம் ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. தெரியுதுங்க சுவாமிஜி. இப்ப பஞ்சீகரணமும் படைப்பும் அப்படிங்கிற இந்த படம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? சுத்த பிரம்மம், நிர்குண பிரம்மம், சைத்தன்யம் அப்படின்னு ஒரு 3 விஷயத்தை இங்க சொல்ற பாத்தீங்களா? ஒன்னேதான், இதுக்கு பேர் தான் அப்படி வச்சிருக்கோம். சுத்த பிரம்மம், நிர்குண பிரம்மம், சைத்தன்யம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டோம். இப்ப இதுல இருந்து ஒரு படைப்பு வெளிப்படுது பாருங்க.
வெளிப்பட்ட உடனே அது அப்படியே இறைவன் மாதிரியே இங்க நம்ம புருஷன்னு பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல அதேதான் இங்க புருஷனே தான் இங்க சுத்த பிரம்மமா பேர்ல இருக்குது, நிர்குண பிரம்மமா இருக்கு, சைத்தன்யம்ங்கிற பேர்ல இருக்கு. பேர் தான் மாத்தி மாத்தி சொல்றோம். இது அப்படியே வந்து இங்க பிரதிபிம்பிக்கிற இடத்துல அந்த சைத்தன்யத்தோட இந்த மூல பிரகிருதி சேர்ந்துக்கும். மூல பிரகிருதி எப்படி சேருதுன்னா இறைவனையே பிரதிபிம்பித்து காட்டுவதனால இறைவன் போலவே மாறிவிடும். அப்போ இதனுடைய பிம்பம் தான் இறைவன் இடத்துல இருந்து பிரதிபிம்பிக்கின்ற ஒரு பிம்பம். அந்த பிம்பம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது இறைவனிடம் வந்து வெளிப்பட்ட ஒரு சக்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை வந்து சிவம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை அம்பாள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்குங்க. ஆனா இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா சிவத்திடமிருந்து வெளிப்பட்ட சக்தி சிவம் இல்லாம இயங்க முடியாது. அப்ப இங்க சைத்தன்யம் கூட்டல் மூல பிரகிருதி, அப்ப சகுண பிரம்மம் மகத் அப்படிங்கிற இந்த விஷயத்தோட இணைஞ்சுதான் இந்த மூல பிரகிருதி இந்த படைப்பு இயங்க முடியும். அப்போ இந்த படைப்புல இருந்து 3 குணங்கள் வெளிப்பட்டது இல்லையா? சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம். இப்ப இந்த சத்துவ குணம் தான் மாயா சக்தி என்கிற ஈஸ்வரன். இப்ப ஈஸ்வரன்னா யாரு அப்படின்னா இந்த சத்துவ குணத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்திங்க. இங்கேயே இந்த மூல பிரகிருதியே ஒரு மகா சக்தி. இந்த மகா சக்திக்கு பேரு மாயா. இதுதான் மாயா. ஏன்னா இங்க மாயான்னு ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க? இந்த சகுன பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த சக்திக்கு வந்து ஏன் மாயா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க? அம்பாளை வந்து நம்ம ஏன் மாயான்னு சொல்றோம்? மாயான்னா அவ மறைந்து விடுவா, கண்ணு முன்னாடி காட்சி கொடுப்பா, அப்படியே டக்குன்னு மறைஞ்சிடுவா. அப்ப மாய தோற்றம். எப்படி ஒரு மாயாவி வந்து தொப்பிக்குள்ள இருந்து ஒரு முயலை எடுத்து காட்டுவான், அப்புறம் திடீர்னு அந்த முயலை மறைச்சிடுவான். அப்ப அந்த முயலை உண்டாக்கி முயலை மறைக்கிறதுனால அவனுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? மாயாவின்னு பேர் வச்சிருக்கோம். அவன் தொப்பியை காட்டுவான், தொப்பி மட்டும் ஆட்டி காட்டுவான், தொப்பி தலைகீழ திருப்பி காட்டுவான், அப்புறம் திடீர்னு தொப்பிக்குள்ள இருந்து ஒரு முயலை கொண்டு வந்து காட்டுவான். எப்படி சாத்தியம்? அது மாயாவியினால சாத்தியம் இல்லையா? அதனால அவனுக்கு பேரு மாயாவின்னு வச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இங்க அம்பாளுக்கு மாயாவின்னு பேரு, மாயா அப்படின்னு பேரு. அப்ப இங்க அம்பாள் என்ன பண்றா? நாம அம்பாள்னு வச்சுக்கிறோம். அதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. நீங்க உடனே மூல பிரகிருதினா எனக்கு தெரியலீங்களே அப்படின்னா சரி அம்மான்னு வச்சுக்கப்பா, அம்பாள்னு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இங்க மாயாவிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்திக்கு பேரு ஈஸ்வர சக்தி, மாயா சக்தின்னு பேரு. அந்த மாயா சக்தி என்ன பண்ணுது? 3 வேலைகளை செய்யும். படைத்தல் சக்தி, காத்தல் சக்தி, அழித்தல் சக்தி என்ற 3 முத்தொழிலை புரிகின்ற ஒரு சக்தியாக இந்த ஈஸ்வர சக்தி இருக்கு. அப்ப இந்த ஈஸ்வர சக்தி ஒரு செப்பரேட் இந்த மாயின் இடத்துல இருந்து வெளிப்பட்டு இருக்கு. ஆனா மாயின் இடத்துல இருந்து வெளிப்பட்டு இது ஏன் செப்பரேட்டா நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது இடத்துல பாருங்க சத்துவ குணம் மட்டும்தான் இருக்கும். இது தமோ குணத்துக்கும் போகாது, ரஜோ குணத்துக்கும் போகாது. இது அப்படியே பியூரா இருக்கும். அதுதான் மாயா சக்தி ஈஸ்வரன். ஆனா அதே மாயா சக்தியிடமிருந்து ஒரு தமோ குணம் வெளிப்பட்டது, அதே மாயா சக்தியிடமிருந்து ரஜோ குணம் வெளிப்பட்டது. அப்ப இங்க ரஜோ குணம்ங்கிற சிவந்த நிறம், இங்க தமோ குணம்ங்கிற கருப்பு நிறம், இந்த சத்துவ குணம்ங்கிற வெள்ளை நிறம் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வந்ததுதான். ஆனா அதனுடைய செயல்பாடு மாறிடுது பாருங்க. இந்த இடத்துல போனா ஈஸ்வரனா மாறிடுது, இந்த இடத்துல வந்தா ஜீவர்களா மாறிடுது. பாத்தீங்களா? ஏன் இங்க ஜீவர்களா மாறுதுன்னா இந்த ரஜோகுணம் வெளிப்பட்ட இடத்துல வெளிப்பட்ட இந்த அவித்யா சக்தினா, அவித்யானா அறியாமை, அஜ்ஞானம் என்று பெயர். இந்த அறியாமை சக்தி என்ன பண்ணுதுன்னா ஜீவர்களை கிரியேட் பண்ணிடுது. அப்ப ஜீவர்கள் அப்படின்னா அறியாதவன் அர்த்தம், அறியாமையில் இருக்கின்றவர்கள் அர்த்தம். இங்க ஈஸ்வரன் அப்படின்னா ஒரு மாயா சக்தின்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க இங்க ஜீவர்கள்ங்கிற இதை படிச்சுட்டு நாம ஜீவர்கள்ங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன் முடிவுக்கு வந்துடக்கூடாதுன்னா, இப்ப இந்த ஜீவர்கள்ங்கிறது எங்க இருந்து வந்தது? இந்த மாயா சக்தி கிட்ட இருந்து தான் வந்தது. இப்ப இந்த ஈஸ்வரங்கிறது எங்க இருந்தது? இந்த மாயா சக்தி கிட்ட தான் வந்தது. அப்ப இங்க ஈஸ்வரனா இருக்கட்டும், இங்க ஜீவனா இருக்கட்டும், இந்த மாயா சக்தியா இருக்கட்டும், எல்லாம் எங்க இருந்து வந்ததுங்க? இந்த சுத்த பிரம்மத்திலிருந்து வந்தது. அப்ப உண்மையிலேயே இப்ப நீங்க, நானு, ஈஸ்வரன் எல்லாமே யாருங்க? இந்த சுத்த பிரம்மம் தான். ஆனா சுத்த பிரம்மம் வந்து வெளிப்பட்ட மாயா சக்தி தன்னை வெளிப்படுத்துகின்ற மாயா லீலையில உங்களை ஈஸ்வரனா பாக்குறதா, ஜீவர்களா பாக்குறதா, அல்லது நீங்க விராட் புருஷனா மாறுறதா அப்படிங்கிற விவகாரம் எல்லாம் பாருங்க. அந்த 3 பிரிச்சு காட்டி இதை அழகா சொல்லி கொடுக்கும். இப்ப நீங்க ஜீவர்கள் தன்மையில ரஜோ குணத்துல இருந்தீங்கன்னா ஜீவன், சத்துவ குணத்துல இருந்ததுன்னா ஈஸ்வரன், தமோ குணத்துல இருந்தா விராட் புருஷன். அப்ப இங்க விராட் புருஷன்னா என்னன்னா, இங்க ஆவரணம் விட்சேபம்ங்கிற 2 சக்திகள் வந்து இந்த தமோ குணத்துல இருந்து வெளிப்படும். அதுக்கு என்ன பேருன்னா தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தின்னு பேரு. ஆவரணம் அப்படின்னா மறைக்கும் சக்தி, விட்சேபம் அப்படின்னா தோன்றும் சக்தி. அப்ப இங்க மறைக்கும் சக்தி, தோன்றும் சக்தி அப்படிங்கிற 2 சக்திகள் வந்து வெளிப்பட்டு அந்த சக்தியின் மூலமா இங்க நம்மள என்ன பண்ணுதுன்னா ஒன்று இருப்பது போல காட்டுது, அப்புறம் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி மறைக்குது. அப்ப எதை இருக்கிறது போல காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 சக்தியில பாருங்க. தோன்றும் சக்தி என்ன பண்ணுது? இந்த உலகம் இருப்பது போல காட்டுது. மறைக்கும் சக்தி இறைவனை காட்டி கொடுக்க மாட்டேங்குது.
இப்ப நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இதுதான் பிரச்சனை. தமோ குணத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டோம். நம்ம எல்லாம் வந்து ரஜோ குணத்துல ஜீவர்களா வடிவம் எடுத்து தமோ குணத்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டு நமக்கு நமக்கு எது உண்மையிலேயே இருக்கோ அதை நம்ம மறைச்சுக்கிட்டோம். அதை பார்க்க முடியல. எது இல்லையோ அதை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இங்க தோன்றும் சக்தி மறைக்கும் சக்திங்கிற இந்த நிகழ்வு மாயையினுடைய விளையாட்டு. அப்ப மாயையினுடைய இந்த விளையாட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க இந்த மூல பிரகிருதி தான் நான் அப்படின்னு புரிஞ்சு நீங்க இந்த பிரம்மத்தோட இணைய முடியும். இல்லைன்னா இங்கேயே நீங்க உருண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்கோம், பிறவிகள் ஓடிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இதுல இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லைடு தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. தெரியுதுங்க ஐயா. ஏன் எனக்கு தெரியவே இல்லை ஐயா. தெரியுதுங்க என்ன சுவாமி. பண்ணணுமா, நீங்க நான் வந்து காட்சிப்படுற விஷயத்தை இதை விட்டுட்டு பக்கத்துல பாருங்க, சின்னதா ஒரு பொம்மை இருக்கும், அதை டச் பண்ணீங்கன்னா தான் ஸ்லைடு வரும். நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் தான் பெருசா தெரிஞ்சிட்டு இருப்பேன், உங்களுக்கு அதை பார்க்க முடியாது. மொபைல்ல பாருங்க, கீழே டச் பண்ணி பாருங்க, இந்த ஸ்கிரீன் வந்துடும். அந்த டச் பண்ற இடத்த மாத்திக்கிங்க, அவ்வளவுதான். இப்போ தெரியுதான்னு பாருங்க. தெரிஞ்சிடுச்சா? மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்லையா? தெரியுதுங்க ஐயா. சரி. இப்ப நான் சொல்றத கவனிங்க. தெரியுதுங்க ஐயா. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம சத்துவ குணம் வந்து ஈஸ்வரன் தனியா ஒதுக்கிடலாங்க. இப்ப ஈஸ்வரன் கிட்ட நம்ம போறது இல்ல. இப்ப நம்ம ஜீவர்களா வந்துட்டோம். ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப நம்ம ஜீவர்களா இருக்கோம். இப்ப நம்ம ஏன் ஜீவர்கள் என்று அழைக்கப்படுறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட அதிகமா ரஜோ குணம் இருக்கும், அதிகமா தமோ குணம் இருக்கும். சத்துவ குணத்துக்கு எப்பயாவது ஒரு டைம் போவோம். எப்ப போவோம் தெரியுமா? ஏதோ தியானம் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்துருப்போம். அப்ப மட்டும்தான் நம்ம சத்துவ குணத்துக்கு போவோம். மற்ற நேரங்கள்ல பூரா ஆர்ப்பாட்டம் அடிச்சாட்டியம் தான் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொல்றதே ரஜோ குணம் தான். இல்லைன்னா போய் சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருப்போம், அதுக்கு தமோ குணம் தான். இப்படிதான் நம்ம இருப்போம். அதனாலதான் நமக்கு வந்து ஜீவர்கள்னு பேரு. அப்ப இங்க தமோ குணம் ரஜோ குணத்துல பாருங்க, இந்த ரஜஸ்ல இருந்து இந்த ஆகாயம், வாயு, அக்னி, நீர், நிலம் அப்படிங்கிற 5 பூதங்கள் வெளிப்படும். இப்ப இந்த 5 பூதங்கள்ல இருந்தா 5 பிராணங்கள் வெளிப்படும். அப்ப இந்த 5 பூதங்கள்ல இருந்தா 5 சக்திகள் இருக்கு. அது 5 கர்மேந்திரங்களாகவும் 5 பிராணங்களாகவும் ஒரு 10 தத்துவங்களா இங்க மாறும். இப்ப ஆகாய பூதத்திலிருந்து ஒரு பேசும் சக்தி, அப்புறம் வாயு பூதத்திலிருந்து கைகள் அப்படிங்கிற செயல்படும் சக்தி, அக்னி பூதத்திலிருந்து கால்கள் என்ற நடக்கும் சக்தி, நீர் பூதத்திலிருந்து கருவாய் அப்படிங்கிற புணர்தல் சக்தி, சூக்ஷ்ம பூதத்திலிருந்து கழிக்கின்ற எருவாய்ங்கிற சக்தி. இது எல்லாமே இந்த ரஜஸ்ங்கிற தன்மையில இந்த மனித உடலுக்குள்ள நமக்கு நம்ம 20 தத்துவங்கள் பார்த்தோம்ல, சூட்சம சரீரம். அந்த சூட்சம சரீரத்திலிருந்து நம்ம இந்த உடம்பு எடுக்கும் போது இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்குவோம். இதையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணதுனால கர்மேந்திரங்கள் 5, பிராணன்கள் 5ங்கிற இந்த 10 தத்துவங்கள் வந்து ரஜோ நிலையின் அடிப்படையில நமக்கு ஆக்டிவேட் ஆயிடும். இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்குங்க. அடுத்தது சொல்றேன். இப்போ இந்த படம் வந்துருச்சுங்களா? ஐயா வந்துட்டுங்க ஐயா. வந்துருச்சுங்க ஐயா. இது பாருங்களேன். இப்ப தமோ குணத்தை நம்ம போனதும் பார்க்கல. ராஜச குணத்துல என்னென்ன நமக்கு வந்ததுங்க? கர்மேந்திரங்கள் 5, பிராணன்கள் 5, 10 ஐட்டம் வந்துருச்சா? இங்க பாருங்க, தமோ குணத்துல என்னென்ன வருதுன்னா, தமோ குணம் 2ஆ பிரியுது பாருங்க. விட்சேப சக்தி, ஆவரண சக்தி. அப்ப இந்த விட்சேப சக்தியிலிருந்து பாருங்க, ஒரு சத்துவ அம்சம் வெளிப்பட்டு அதுல ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்ங்கிற அதே 5 பஞ்சபூதங்கள் தோன்றுறது. அதுவும் சூட்சும பூதங்கள் தான். இது இன்னும் கண்ணுல பார்க்க முடியாது. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத சூட்சும பூதங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த ஆகாயத்திலிருந்து சப்தம்ங்கிற ஒரு சக்தி வெளிப்பட்டது, காற்றுல இருந்து ஸ்பரிசம்னு ஒரு சக்தி வெளிப்பட்டது, நெருப்புல இருந்து ரூபம்னு ஒரு சக்தி வெளிப்பட்டது, நீர்ல இருந்து ரசம், நிலம்ல இருந்து கந்தம். இப்ப இந்த ரூபம், ரசம், கந்தம்ங்கிற வார்த்தையெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டுனால குழப்பிக்க கூடாது. சப்தம் அப்படின்னா கேட்டல், ஸ்பரிசம்னா தொடு உணர்வு, ரூபம்னா பார்த்தல், ரசம்னா அந்த சுவை, கந்தம்னா மனம், அதாவது மூக்கினால் நுகர்வது. இப்படிதான் நமக்கு 5 புலன்கள் எடுத்துட்டு போகுது. அப்ப அந்த 5 புலன்கள் பாருங்க இந்த சக்தியின் மூலமா வெளிப்படும் பாருங்க. கேட்டல் சக்தியின் மூலமா காது வந்துடுது, ஸ்பரிசம்ங்கிற தொடுதல் சக்தியின் மூலமா தோல் வந்துடுது, ரூபம் என்ற பார்த்தல் சக்தியின் மூலமா கண் வந்துடுது, ரசம் என்ற சுவைத்தல் சக்தியின் மூலமா நாக்கு வந்துடுது, கந்தம் என்ற நுகரும் சக்தியின் மூலமா மூக்கு வந்துடுது. அப்ப இந்த காது, தோல், கண், நாக்கு, மூக்குங்கிற இந்த 5 ஞானேந்திரியங்கள் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அது வந்து கர்மேந்திரியங்கள், அதாவது கால், கையெல்லாம் கர்மத்தை செய்யக்கூடியது, செயல் செய்யக்கூடிய விஷயம். இங்க வந்து ஞானத்தை அடையக்கூடிய விஷயம். அப்ப இந்த 5 ஞானேந்திரியங்களோட கூடுதலா 2 விஷயம் சேருதுங்க. மனம், புத்தி.
அப்ப இங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் புத்தியும் சேர்ந்தா மொத்தம் 7 தத்துவங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த 7 தத்துவங்களும் அங்க ஒரு 10 தத்துவங்களும் சேர்ந்தீங்கன்னா 17 தத்துவங்கள் ஆகுதுங்களா? இந்த 17 தத்துவங்கள் தாங்க நம்முடைய சூட்சும சரீரம். இப்படிதாங்க படைப்பே இருக்கு. படைப்பு என்ன பண்ணுதுன்னா, முதல்ல கண்ணுக்கு தெரியாம ஒரு விஷயத்தை உண்டாக்கிடுங்க. அது அப்படியே ஒட்டுமொத்த சமஷ்டி சரீரமா இருக்குங்க. அது வந்து நீங்க நானெல்லாம் உடம்ப விட்ட பிறகு அந்த ஒட்டுமொத்த சமஷ்டி சரீரத்துக்குள்ள போயிடுவோம். ஆனா நம்முடைய மனம் புத்திங்கிற அடிப்படையில எண்ணங்களுடைய எழுச்சியை நம்ம எடுத்துக்கிட்டு போகும்போது, அப்ப அதுக்கேற்ற உடலை பெறுவதற்காக மீண்டும் நாம வந்து இந்த பரு உடலை எடுக்கிற சூட்சும பஞ்சபூதங்கள்ல இருந்து ஸ்தூல பஞ்சபூதங்களுக்குள்ள நம்ம நுழையும் போது நமக்கு பரு உடல் வந்துருங்க. அது எப்படி வருங்கிறத இப்ப நான் விளக்குறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா பாடம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னா ரெக்கார்டிங்க திருப்பி கேட்டுக்கணும். முக்கியமான சப்ஜெக்ட் படைப்பு. இறைவன் எப்படி படைக்கிறான், நீங்க நான்லாம் எப்படி உருவாரோம், ஈஸ்வரன் எப்படி வரான் அப்படிங்கிற மிகப்பெரிய டாபிக்கை நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப அதை நல்லா புரிஞ்சு நீங்க நடைமுறைக்கு வரணும். வேற ஸ்கிரீன் வந்துருச்சுங்கய்யா. வெரி குட். பாருங்களேன், இப்ப நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப அந்த பஞ்சபூத நேத்து பார்த்த பஞ்சீகரணம் தான் இப்ப எடுக்க போறேன். நல்லா கவனிக்கணும் பாடத்தை. இப்போ நமக்கு முதல்ல சத்துவ குணத்துல ஈஸ்வரன் வந்துட்டான், ரஜோ குணத்துல ஜீவர்கள் வந்துட்டாங்க, தமோ குணத்துல பஞ்சபூதங்கள் மூலமா பஞ்சீகரணம் நடந்தா மட்டும்தான் ஜீவனுக்கு உடல் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே உடம்பு கிடைச்சது வந்து இப்படிதான் கிடைச்சிருக்கு. இந்த பஞ்சீகரணத்தின் மூலமா தான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பஞ்சீகரணத்தின் மூலமா எப்படி ஜீவர்கள் வந்தாங்க? ஜீவர்கள் அப்படின்னா என்ன? புல்லு புழுவுல இருந்து மனிதன் வரைக்கும் எல்லா ஜீவர்கள் தான். அதாவது ஜீவர்கள் அப்படின்னா வெறும் மனிதன் மட்டும்தான் ஜீவர்கள் நினைச்சுக்க கூடாது. ஜீவர்கள் அப்படின்னா 84 லட்சம் யோனிகள்ல பிறந்த எல்லாமே ஜீவர்கள் தான். அது மரமா இருக்கலாம், செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், தாவரங்கள்ல பல வகையா இருக்கலாம், அது புழு பூச்சிகள்ல பல வகையா இருக்கலாம், ஊர்வனங்கிற பாம்பு பல்லிகள பல வகையா இருக்கலாம், பறவைகள்ல பல வகையா இருக்கலாம், மிருகங்கள்ல பல வகையா இருக்கலாம், மனிதர்கள்ல பல வகையா இருக்கலாம். அப்ப எல்லாம் சேர்ந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் ஜீவர்கள். அப்ப அந்த ஜீவர்களுடைய படைப்பு தமோ குணத்துல வரல, ரஜோ குணத்துல வந்திருக்கு. ஆனா தமோ குணத்தை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்றதுக்காக, இந்த உடம்ப பிரிச்சுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் மாத்தி எப்படி பயன்படுத்துறோம்னு சொல்லி தரேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு எப்படி மனுஷ உடம்பு கிடைச்சது, ஏன் வந்து நீங்க பூச்சி உடம்புக்கு போறீங்க, நீங்க ஏன் வந்து பறவையா பிறக்குறீங்க, எல்லாம் இங்கதான் விஷயமே இருக்குங்க. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு உடம்பு மாறும். இப்ப பாத்துக்குங்க, இப்ப தமோ குணத்துல இருந்து 5 பூதங்கள் வந்தது இல்லையா? அந்த 5 பூதங்களும் சூட்சும பூதங்கள். சூட்சும ஆகாயம், சூட்சும வாயு, சூட்சும அக்னி, சூட்சும நீர், சூட்சும மண். இப்ப நம்ம பஞ்சீகரணம் பண்ண போறோம். பஞ்சீகரணம் பண்றது எப்படின்னா, இந்த சூட்சும ஆகாயத்தை எடுத்து வச்சுக்கிறேன், இந்த சூட்சும காற்றை எடுத்து வச்சுக்கிறேன், நெருப்பு, நீர், நிலம் அப்படின்னு 5 பூதங்களை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த 5க்கு 5 நம்பர் கொடுத்துருவான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 1ஆம் நம்பர் வந்து ஆகாயம், 2ஆம் நம்பர் வந்து காற்று, 3ஆம் நம்பர் வந்து நெருப்பு, 4ஆம் நம்பர் வந்து நீர், 5ஆம் நம்பர் வந்து நிலம். இப்படி 5 பூதங்கள் எடுத்து தனித்தனியா வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோங்கிறத பண்ணிடுவோம். அப்புறம் எப்படி நம்ம உடம்பு மாறுதுன்னு சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றோம், இதை வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு கேக் உருண்டை மாதிரி எடுத்துங்க, அல்லது ஒரு கேக் மாதிரி எடுத்துங்க அப்படின்னு புரிச்சு சொல்லிட்டேன். ஒரு ரவுண்டு கேக். இப்ப இந்த ஆகாயம்ங்கிற ரவுண்டு கேக்க 2ஆ வெட்டுறேன் பாருங்க. சென்டர்ல ஒரு கிராஸ் கோடு போட்டிருக்கா, எல்லாத்தையும் கிராஸ் போட்டிருக்கும் பாருங்க. அப்ப இந்த ஒரு ஆகாயம் என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு ஆகாயம் இங்க ஒரு ஆகாயம்னா 2ஆ பிரியும். இந்த ஒரு காற்று என்ன பண்ணும்னா, இங்க ஒரு காற்று இங்க ஒரு காற்றுன்னு 2ஆ பிரியும். அதே மாதிரி நெருப்பு 2ஆ பிரியும், நீர் 2ஆ பிரியும், நிலம் 2ஆ பிரியும். இப்ப 2 பிரிஞ்ச உடனே நான் என்ன பண்றேன், இங்க வந்து பாருங்க, இங்க புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்ப மேல ஒரு ஆகாயத்தை பாதியா பிரிச்சுட்டேன், காற்று பாதியா பிரிச்சுட்டேன், நெருப்பு பாதியா பிரிச்சுட்டேன், நீர் பாதியா பிரிச்சுட்டேன், நிலம் பாதியா பிரிச்சுட்டேன். ஆனா மீதி பாதி இருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த ஆகாயத்தை 1 2 3 4 4 துண்டா பண்றேன். 4 துண்டா புரிஞ்சுங்க. ஏன்னா இங்க பெரிய துண்டு அப்படியே விட்டுறணும். இந்த சின்ன துண்டு பாதி துண்டுல 4 வெட்டுறேன். அவ பாருங்க, இந்த ஆகாயத்துல 4 வெட்டின உடனே இங்க 4 1 வந்துருது. 4 1மே ஆகாயம் தான். இங்க காற்று பூதத்தை வந்து பாதி இருக்கிறத 4 வெட்டின உடனே 4 2 வந்துருது. இந்த 4 2மே காற்று பூதங்கள் தான். இந்த நெருப்பு பூதத்துல பாதியை வந்து நான் 4 துண்டா வெட்டின உடனே 4 3 வந்துருது. 4மே நெருப்பு பூதம் தான். அதே மாதிரி நீர் இருக்குல்ல, அந்த நீர்ல இருக்கிற பாதியை 4 துண்டா வெட்டின உடனே இந்த 4மே நீர் பூதம் தான். அதே மாதிரி நிலம்ல இருக்கிற பாதி பகுதியை 4 துண்டா வெட்டின உடனே அந்த 4 5ஆம் நம்பருமே நிலம் பூதம் தான். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, 1ஆம் நம்பர் ஆகாய பூதம், 2ஆம் நம்பர் காற்று பூதம், 3ஆம் நம்பர் நெருப்பு பூதம், 4ஆம் நம்பர் நீர் பூதம், 5ஆம் நம்பர் வந்து நில பூதம்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப என்ன பண்றேன், இப்ப நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறேன். எப்படி மிக்ஸ் பண்ண போறேன்னா, இந்த பாதி ஆகாய பூதத்தை அப்படியே வச்சுக்குவேன்.
இதுல இருக்கிற இந்த ஒன்னொன்னா இருக்கு பாருங்க, இதை பூரா தூக்கி வெளியே வச்சிருவேன். இதை அப்படியே நகர்த்தி வச்சுட்டேன் வெளியே. இப்ப நான் என்ன பண்றேன், 2ல இருந்து ஒரு துண்டை தூக்கி இதுல வச்சுக்கிறேன். 3ல இருந்து ஒரு துண்டை தூக்கி இங்க வச்சுக்கிட்டேன். 4ல இருந்து ஒரு துண்டை தூக்கி இங்க வச்சுக்கிட்டேன். 5ல இருந்து ஒரு துண்டை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்ப இங்க பாருங்களேன், இந்த 1ஆம் நம்பர் இப்ப நல்லா கவனிங்க. ஆகாயம் பெரும் பங்கு இருக்கு. இந்த 2ஆம் நம்பர் காற்று பாருங்க, ஒரு சின்ன துண்டை எடுத்து இங்க வச்சுக்கிட்டேன். இது 2ஆம் நம்பர் காற்று வந்துருச்சு. இப்போ பாருங்க, 3ஆம் நம்பர் நெருப்பு எடுத்து இங்க வச்சுக்கிட்டேன். இப்ப நெருப்பு வந்துருச்சுங்க. இங்க 4ஆம் நம்பர் நீர் எடுத்து இங்க வச்சுக்கிட்டேன். பாருங்க, நீர் வந்துருச்சு. 5ஆம் நம்பர் நிலம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்க நிலமும் வந்துருச்சு. இப்ப பாருங்களேன், இந்த ஒரு ரவுண்டுல பாதி பங்கு ஆகாயம், மீதி பாதி பங்குல 4 பூதங்கள் இருக்கு. இது நல்லா புரியுதா உங்களுக்கு? கண்ணுல தெரியுதா? புரியுதுங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப பாதி ஆகாய பூதத்துல மீதி 4 பூதங்களை சேர்த்துனேன். ஆனா இங்க ஒண்ணு மட்டும் இல்ல பாருங்க. என்ன இல்ல? அந்த 1ஆம் நம்பர் சின்னது மட்டும் இங்க இல்ல. பாத்தீங்களா? ஏன்னா இந்த 4 1ஆம் நம்பரை இந்த 4 பூதத்தோட மிக்ஸ் பண்றதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அது ஏற்கனவே ஆகாயம் பாதி இருக்கிறதுனால அங்க கொண்டு போய் திருப்பி சின்ன 1ஆம் நம்பரை கலக்க வேண்டாம், சிறிய ஆகாயத்தை போய் இங்க கலக்கக்கூடாது. ஏன்னா பாதி பங்கு ஆகாயம் இருக்கு, மீதி பாதி பங்குல 4 பூதத்தை மிக்ஸ் பண்ண உடனே இது ஒரு தன்மை அடைஞ்சிடுதா? இப்ப இங்க மெஜாரிட்டி ஆகாயம், நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இங்க காற்றுங்கிற ஒரு பாதி பூதத்துல இப்ப நான் என்ன பண்றேன், 2ஆம் நம்பர் தனியா தூக்கி வச்சுட்டேன். 2ஆம் நம்பர்ல ஏற்கனவே 1 இங்க போட்டுட்டேன், மீதி 3 கைவசம் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் இந்த 2ஆம் நம்பர்ல என்ன பண்றேன், முதல்ல ஆகாய பூதத்துல இருந்து 1 தூக்கி வைக்கிறேன். ஏன்னா 4 எடுத்து வச்சிருந்தேன், அதை தூக்கி இங்க 1 வச்சுட்டேன். அப்புறம் 2ஆம் நம்பர் எடுத்து வைக்க கூடாது, ஏன்னா பாதி 2ஆம் நம்பர் இருக்கிறதுனால அடுத்தது 3ஆம் நம்பர் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் 4ஆம் நம்பர் நீர் எடுத்து வச்சுட்டேன். 5ஆம் நம்பர் நிலம் எடுத்து வச்சுட்டேன். இப்ப பாருங்க, காற்றுங்கிற பூதத்துல 2ஆம் நம்பர் மெஜாரிட்டியா இருக்கு. ஆனா கீழே 2ஆம் நம்பர் வராது. ஏன்னா மீதி 4 பூதங்கள் வந்துடும், 1 3 4 5. அப்போ இங்க மெஜாரிட்டி காற்று, மீதி 4 பூதங்கள் இங்க மிக்ஸ் ஆகி கிடக்குது. அது மாதிரி இங்க நெருப்பு மெஜாரிட்டியா இருக்கு. இங்க ஆகாய பூதமும் வந்துடும், 2வது காற்று பூதமும் வந்துடும். இங்க காற்று பூதம் கிடையாது, ஆனா இங்க காற்று பூதம் வந்துடும், நெருப்போட காற்று பூதம் கலந்துரும். ஆனா இங்க நெருப்பு பூதமே இருக்காது பாருங்க, 3ஆம் நம்பர் இல்ல பாருங்க. ஏன்? இந்த 3ஆம் நம்பர் தூக்கி பாருங்க, இங்க போட்டு இங்க போட்டுட்டோம், இங்க போட்டுட்டோம், இங்க போட்டுட்டோம். நமக்கு 3ஆம் நம்பருங்கிற இந்த நெருப்பை 4ஆ பிரிச்சோம் இல்ல, 4 துண்டா வெட்டணும் இல்ல, அது நெருப்பு பூதத்தை தவிர மீதி 4 பூதத்துக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். அப்ப இங்க ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலாவுக்கு எல்லாருக்கும் 4 பேருக்கு 4 கொடுத்தாச்சு. அப்ப இங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க எனக்கு என்னன்னா நெருப்பு மெஜாரிட்டியா இருக்கு, மீதி 4 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நெருப்பு தான் பாதி பங்கு இருக்கு, மீதி பாதி பங்கு 4 பூதங்கள் மிக்ஸ் ஆகி கிடக்கு. அது மாதிரி இங்க நீர் பாதி பங்கு இருக்கு, மீதி 4 பூதங்கள் மிக்ஸ் ஆகி கிடக்கு. அப்ப இங்க நிலம் பாதி பங்கு இருக்கு, மீதி 4 பூதங்கள் மிக்ஸ் ஆகி கிடக்கு. இப்ப இந்த படத்தை நல்லா கவனிங்க. இப்ப இங்க எதெல்லாம் மெஜாரிட்டியா இருக்கோ அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. இப்ப ஆகாயம் மெஜாரிட்டியா இருந்தா இந்த பூதத்துக்கு பவர் என்ன, அதிக பவர் எது இருக்கு? ஆகாய பவர் அதிகமா இருக்கு. இங்க காற்று ஜாஸ்தியா இருந்தா இந்த பூதத்துல காற்று பவர் அதிகமா இருக்கும். இப்ப இங்க நெருப்பு அதிகமா இருக்கிறதுனால நெருப்பு பவர் அதிகமா இருக்கு, நீர் அதிகமா இருக்கிறதுனால நீர் பவர் அதிகமா இருக்கு. அப்ப இங்க நிலம் அதிகமா இருக்கிறதுனால நிலம் பவர் அதிகமா இருக்கு. இது 5மே அப்படியே பௌதிக உடம்பா மாறிடுங்க. இப்ப ஸ்தூல ஆகாயம், ஸ்தூல காற்று, ஸ்தூல நெருப்பு, ஸ்தூல நீர், ஸ்தூல நிலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாது இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் பண்ணி காட்சி படுற மாதிரி நிலமா மாறிடும், நீரா மாறிடும், நெருப்பா மாறிடும், காற்றா மாறிடும், ஆகாயமா மாறிடும். அப்ப இந்த 5 பூதங்களும் இப்ப என்ன நடந்ததுன்னா பஞ்சீகரணம் செய்யப்பட்டு விட்டது. இப்ப பஞ்சீகரணம் செய்யப்பட்டு விட்ட உடனே இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, மெஜாரிட்டியா இருக்கிற ஆகாய பூதம் யாருக்கிட்ட இருக்கோ அவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம்? அவன் அதிகமா சத்துவ குணமுடையவனா இருப்பான். காற்று பூதம் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? இப்படி ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு குணம் இருக்கு. நெருப்பு பூதம் இருக்கிறவன் எப்படி இருப்பான், நீர் பூதம் இருக்கிற எப்படி இருப்பான், நிலம் பூதம் இருக்கிற எப்படி இருப்பான் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டர் வைஸ் அந்த குணபேதம் மாறுபடுவதற்கு இந்த பூதங்களுடைய ரேஷியோ மிக்ஸ் ஆகிறதுல இங்க குணம் மாறும், உடம்பும் மாறும். எப்படி உடம்பு மாறும் அப்படின்னா, இப்ப நீங்க ஆகாய பூதத்தோட இந்த 4 பூதங்களை மிக்ஸ் பண்ணும்போது இங்க ஒரு ரேஷியோ கலந்துருக்கா? இப்ப இந்த ரேஷியோல இங்க பாருங்களேன், இந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒரு பூதம் 50% எடுத்துக்கிட்டு இருக்கு. மீதி 50%த்துல இந்த காற்றுங்கிற 2ஆம் நம்பர் பூதம் 12% எடுத்துருச்சு, நெருப்புங்கிற 3ஆம் நம்பர் பூதம் ஒரு 12% எடுத்துருச்சு, நீருங்கிற 4ஆம் நம்பர் பூதம் ஒரு 12% எடுத்துருச்சு, நிலம்ங்கிற 5ஆம் நம்பர் பூதம் ஒரு 12% எடுத்துருச்சு. 12 12 25, 12 12 25, 4 பூதத்தையும் கூட்டினா இங்க 50% வந்துருச்சு. இங்க 50% இருக்கு.
அப்ப இந்த ஒட்டுமொத்த 100% இங்க ஃபுல்ஃபில் ஆகி இருக்கு. ஆனா இந்த நிலையில ஒரு வடிவம் எடுக்குதுன்னா அதனுடைய உடல் மனித உடல். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இதுவே இப்ப இங்க 12% வந்து காற்று பூதம் இருக்கிறதுக்கு பதிலா இங்க வந்து 5% காற்று பூதம் வந்துடுதுங்க. இங்க நெருப்பு வந்து 3% இருக்கிறதுக்கு பதிலா இதுல இருந்து மிச்ச பர்சன்டேஜ் இது எடுத்துக்குதுங்க. அப்புறம் இங்க 12% வந்து நீர் பூதம் இருக்கிறதுக்கு பதிலா 10% தான் நீர் பூதம் வருது. 2.5% இதுல இல்ல. அப்ப இங்க நிலம் வந்து 12% இருக்கிறது பதிலா இதுல இருந்து 2.5% தூக்கி போட்டு 15% நிலம் வந்துருச்சுங்க. அப்ப இப்படி வந்துட்டா அதுக்கு பேரு தாவரம். அப்ப பாருங்களேன், இங்க மிக்சிங் ரேஷியோ மாறினா உடம்பு மாறிடும். இங்க ஒரு ஆகாய பூதம் மெஜாரிட்டி இருந்தாலும் இங்க கலக்கின்ற கலவையில மாத்தி மாத்தி கலந்ததுன்னா ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு யோனி பேதத்துல உண்டு பண்ணும். இது மாதிரி 84 லட்சம் யோனி பேதத்துல இங்க படைப்பு படைக்கப்பட்டிருக்கு. இந்த 84 லட்சம் யோனியும் ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி ஏன் மாறுதுன்னா இங்க ஒவ்வொரு பூதத்தோட இங்க மற்ற பூதங்கள் கலக்கின்ற அளவு மாறுகின்ற பொழுது அங்கு உடல் மாறும், அந்த குணம் மாறும். அப்படிதான் இங்க எல்லாமே மாறி 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 இத்தனை மாற்றங்களும் நடந்தது யார் இடத்துல? ஜீவர்கள் இடத்துல. ஈஸ்வரன் இடத்துல எந்த மாற்றமும் நடக்கல. ஏன் ஈஸ்வரன் இடத்துல எந்த மாற்றமும் நடக்கல? ஈஸ்வரன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படிங்கிற இந்த 5 பூதங்களையும் சரிசமமா எடுத்து வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் அப்படியே பாதி பாதியா இதுல 50 இதுல 50 இதுல 50 இதுல 50 இதுல 50 எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒட்டுக்கா ஒரு உடம்பு எடுத்துட்டான். அப்ப ஈஸ்வரன் கிட்ட வந்து இந்த 5 கலவைகளும் ஒரே மாதிரி ரேஷியோல கலந்துருக்கு. அப்ப இந்த ரேஷியோல வந்து ஈஸ்வரன் வந்து சத்துவ குணத்துல இருக்கான். ஆனா ஜீவர்கள் மட்டும் மாறி மாறி புழுவா பிறக்கிறான், பூச்சியா பிறக்கிறான், எருமையா பிறக்கிறான், மாடா பிறக்கிறான், மனுஷனா பிறக்கிறான். அப்ப மாறி மாறி ஏன் பிறக்கிறான்? பூதங்களுடைய கலவை மாறி மாறி வருவதனால மாறி மாறி உடல் மாறுது. அப்ப இங்க மாறி மாறி உடல் மாறுவதும் மாறி மாறி உள்ளம் மாறுவதும் இந்த பூதங்களுடைய கலப்பு தான் இங்க வந்து பஞ்சீகரணத்துல இப்படி ஸ்தூல உடலை உண்டாக்கி இங்க சூரியனுக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருக்கு, பூமிக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருக்கு, பூமியில இருக்கிற ஜீவராசிகளுக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருக்குன்னா இப்ப சூரியனுடைய உடம்பை நீங்க வாங்கணும்னா இந்த ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்ங்கிற இந்த ஈஸ்வர தன்மையோட இங்க கலக்கிற இந்த ரேஷியோ மாறினா சூரியன் உடம்பு கிடைச்சிருங்க. இந்த ரேஷியோ எது எவ்வளவு கலக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி கலந்துட்டா சூரியன் உடம்பா நீங்க மாறிடுவீங்க. இன்னொரு ஃபார்முலா படி கலந்துட்டீங்கன்னா நீங்க மனித உடல் எடுத்துருவீங்க. இன்னொரு ஃபார்முலா படி கலந்துனா நீங்க பூமியா மாறிடுவீங்க. ஏன் பூமியா மாறுனீங்க? மண் தத்துவம் அதிகமா இருக்குங்க. இங்க மண் தத்துவம் அதிகமாக சேர்ந்துட்டா பூமிங்கிற தத்துவத்துக்குள்ள வந்துருவீங்க. அப்ப இது மாதிரி இங்க பஞ்சீகரணம்ங்கிறது தான் இங்க படைப்பை இப்படி உண்டு பண்ணி இப்படி பிரம்மாண்டத்தை உருவாக்கி சிருஷ்டியை படைச்சு வச்சிருக்கு. இப்படிதான் இங்க படைப்பு எல்லாமே இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் பஞ்சீகரண பாடம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஐயா, இது ஒரு உயிருக்கு சொல்லிடுறீங்க இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஒரு உயிர் எவ்வாறு பண்ணப்படுகிறதுங்கிறத ஒரு மெத்தடாலஜி சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஒவ்வொரு உயிரினமும் எப்படி படைக்கப்படுதுங்கிறதுக்கான அந்த பூதங்களுடைய கலவையை சொல்றேன். பஞ்சபூதம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பூதம் இருக்கு, ஆகாய பூதம். அதை 2ஆ சரிபாதியா பிரிக்கிறோம். ஒரு பாதியை தனியா எடுத்து வைக்கிறோம். காற்றுன்னு ஒரு பூதம் இருக்கு, அதை 2ஆ சரிபாதியா பிரிக்கிறோம். ஒரு பாதையை தனியா எடுத்து வைக்கிறோம். இப்படி தனித்தனியா 5 பூதங்கள் எடுத்து வச்சுக்கிற எல்லா பாதையும் ஒன்னா எடுக்கிறான் பாருங்க, அவன் ஈஸ்வரன் ஆயிட்டான். அந்த எல்லாத்தையும் பாதி பாதியா எடுத்துட்டு அந்த 230 ஐயா அந்த பக்கம் நீங்க மீட் போட்டுக்கோங்க ஐயா. அந்த கேள்வி கேட்டா மீட் போட்டுங்க, நான் பதில் சொல்றேன். அப்ப இங்க வந்துங்க பஞ்சீகரணம்னா என்னன்னா, முதல்ல வந்து ஒரே ஒரு பூதம் இருந்ததா, ஆகாய பூதம். அந்த ஆகாய பூதம் தான் பரமாத்மா, இறைவன், அறிவு, வெளி, அப்படி புரிஞ்சுக்கிறோம். நீங்க அதை வந்து மாத்தி மாத்தி ஆத்மா அப்படின்னா அது அப்படியே வெள்ளை உருவத்துல வரும். அப்புறம் இவரு ஒரு ஆத்மா அவரு ஒரு ஆத்மா அப்படி எல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. ஆல்ரெடி நீங்க அந்த மாதிரி ஏத்தி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இறக்கி வச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க? பக்கத்து வீட்டுக்கார சொல்லி கொடுத்துருப்பான். ஆத்மானா பாருங்க அப்படியே வெள்ளையா வரும். அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆத்மானா அப்படி பேய் மாதிரி இருக்குண்டா, நைட்டு போயிடாத, புளிய மரத்துல உட்காந்துருக்கோம், போட்டு தள்ளிடுங்க. அப்ப இது மாதிரி மத்தவன் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை கிடையாது. இங்க சாஸ்திரம் சொல்றதுதான் வாழ்க்கை. ஏன்னா இறைவனை பத்தி புரிந்து கொண்டு ஞானிகள் நமக்கு சொல்றதுதான் இங்க பிரமாணம். நான் நேத்தே சொல்லிட்டேன், பிரமாணம் அப்படின்னா அரிய உண்மைகளை அறிய வைக்கின்ற விஷயம், அதுக்கு பேரு பிரமாணம். ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொட்டுறதுக்கு பேரு பிரமாணம் கிடையாது. நான் ஏதோ ஒரு சினிமாவில பார்த்துட்டு வந்து
அப்படியே சித்தர் காத்துல பறக்குறாருங்க, பயங்கரமான தவ வலிமையில பறந்தாரு, அப்படி ஒரு சித்தர் இருக்கிறாரு, நான் ஒரு புருடா அவங்க கிட்ட விடலாம், நீங்களும் அதை கேட்டு நம்பலாம். ஆனா இதுக்கெல்லாம் ரெக்கார்டு கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது, நோ ப்ரூஃப். ஆனா இங்க வந்து சாஸ்திரம் சொல்றதெல்லாம் சயின்டிபிக்கல் ப்ரூவ்டு. ஏன்னா இங்க எல்லாமே நிரூபிக்கப்பட்ட உண்மையை பேசிட்டு இருக்கோம் நாம. அப்ப அதனால நீங்க இங்க படைப்பு வந்து எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குங்கிறது சயின்டிஸ்ட் கூட தெரியாத அளவுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய முனிவர்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, படைப்பு வந்து உருவாகிறதுக்கு காரணமா ஒரு பூதம் இருக்குல்ல, ஆகாய பூதம், அதுதான் வெளி. அதை நம்ம வந்து பூதம்னு எப்ப சொல்ல போறோம் அப்படின்னா, பஞ்சீகரணம் ஆன பிறகுதான் அதுக்கு பஞ்ச பூதங்கள்னே பேரு. பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி அப்படி படைப்பே இல்லை. அப்ப அந்த படைப்பே ஏன் இல்லை? அது சூட்சமம், கண்களால் பார்க்க முடியாது. அப்ப கண்களால் பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நுண்ணியதுன்னு அர்த்தம். அது மிக மிக நுண்ணியது, அது சூட்சமம் சொல்றோம். அப்ப அந்த நுண்ணிய விஷயத்தை நீங்க பிடிக்கணும்னா நீங்க நுண்ணிய அளவுக்கு போனா தானே பிடிக்க முடியும். நீங்க பருவுடல்ல உட்காந்துக்கிட்டு இந்த உடம்பை நான் நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க பௌதிக உடம்புல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு அந்த உடம்பை உண்மை நம்பிக்கிட்டு, இந்த உலகத்தை உண்மை நம்பிக்கிட்டு, இதுல விவகாரம் பண்ணிக்கிட்டு இறைவனை எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு நுணுக்கமான விஷயம், அந்த நுண்ணிய விஷயத்தை பிடிக்கிறதுக்கு நீ ஒரு நுண்ணிய ஆற்றலா மாறணும். ஏன்னா இப்ப நம்முடைய ஆற்றல் எப்படி பரிணமிச்சிருக்குன்னா, பஞ்சீகரணம் நடந்த உடனே இந்தந்த ரேஷியோல மிக்ஸ் ஆகி இப்போ எனக்கு பௌதிக உடம்பு கிடைச்சிருச்சு. இப்ப நான் மெஜாரிட்டியா மண்ணு பூதத்துல உட்காந்துருக்கிறேன், மண்ணு பூதம் எடுத்திருக்கிறேன். அப்ப மண்ணு பூதத்துல இவ்வளவு பெரிய உடம்பு உட்காந்துருக்கு. அப்புறம் பிராணங்கிற காற்று பூதத்துல நான் மூச்சு விட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆகாயம் அப்படிங்கிற ஒரு பூதத்தை உள்ள வச்சுட்டு இருக்கிறனால நான் உயிரோடு இருக்கிறேன், இல்லைன்னா நான் எனக்கு உயிர் கிடையாது. ஏன்னா உயிர்ன்றது என்ன? ஆகாய பூதம் தான் உயிரா இருக்கு உள்ள. அதுதான் சித்தாகாசம்ங்கிற அறிவு ஆகாசமும் நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அப்ப இப்படி இத்தனை பூதமும் எனக்குள்ள இருக்குது. ஆனா மெஜாரிட்டியா என்னுடைய பூதம் எப்படின்னா, அதிக பங்கு உடல் எடுக்கிறதுனால இங்க ரேஷியோ ஜாஸ்தியா மண் பூதம் கலந்து இருக்கிறதுனால நான் உருவத்துல வந்துட்டேன். இல்லைன்னா என்ன நீங்க உருவத்துல பார்க்க முடியாது. அப்ப என்னுடைய உருவத்துல மாறுபாடு வேணுமா? பூச்சி மாதிரி பிறக்கணும்னா அந்த மண் தத்துவத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க பூச்சியா மாறிடுவீங்க. அப்புறம் பறவையா மாறணுமா, கொஞ்சம் ரேஷியோ மாத்தினா பறவையா மாறிடுவீங்க. இப்படிதான் இங்க படைப்பு படைச்சு இந்த பூதங்கள் எல்லாம் மிக்சிங் ரேஷியோல பல உடல்களை எடுக்கும். ஆனா இப்போ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணுமல்ல, அது மனிதன் கிட்ட தானே இருக்கு. அவன் தானே அறிவாளி, பகுத்தறிவாதி, இதை படிச்சு புரிஞ்சுக்கிறவன். அப்போ இதை பத்தி திருவள்ளுவர் சொல்றாருல, என்ன சொல்றாரு? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு. இந்த குறள் மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமான குறள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்னா, இப்போ மனிதனுக்கு தான் அந்த அறிவு தூண்டப்படும். இப்ப அவர் வந்து ஜீவருக்கு கற்றனை தூறும் அறிவுன்னு சொல்லவே இல்லை. நல்லா நோட் பண்ணுங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவுன்னு சொன்னாரு, ஜீவருக்கு கற்றனை தூறும் அறிவுன்னு அவர் சொல்லவே இல்லை. அதனால நீங்க உள் வாங்கிக்கணும். ஜீவருக்குன்னு சொல்லிட்டா அப்ப நீங்க பூச்சிக்கும் அறிவு கொடுக்கலாம், ஒரு எருமையை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கலாம், சாத்தியம் இல்லை. எருமை கூப்பிட்டு கிளாஸ் எடுத்தா புரிஞ்சிக்காது, ஒரு நாயை கூப்பிட்டு கிளாஸ் எடுத்தா புரிஞ்சிக்காது. ஆனா மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. அப்ப மனிதன் தான் இந்த மாதிரி ஞானத்தை அடையணும். அப்ப மனிதன் ஞானத்தை அடைவதற்கு தான் கல்வியே கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த கல்வி, இந்த கல்வியை கற்றுக்கொண்டா மட்டும்தான் நீங்க வந்து இந்த விசாரத்தை மேற்கொண்டு விவேகத்தினால விழித்து கொண்டு நான் யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற புரிதல் வரும்போது நீங்க அந்த தெய்வீக நிலையை உங்க இடத்துல வெளிப்படுத்தி பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா நீங்க தெய்வ நிலையை அடையவே முடியாது. மற்ற ஜீவராசிகள் மாதிரியே உங்களுக்கு ஒரு தேகம் கிடைச்சிருக்கும், எருமைக்கு ஒரு தேகம் கிடைச்சிருக்கும். எருமையுடைய உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்கும், உங்க உடம்பு கொஞ்சம் சிறுசா இருக்கும். எருமையோட அறிவு வேற மாதிரி இருக்கும், உங்க அறிவு வேற மாதிரி இருக்கும். ஆனா வாழ்க்கை என்னமோ பூமியில இருக்கும், கடைசியில மீண்டும் உடம்பு மாறிடும். எருமை என்ன பண்ணும்? அடுத்த பிறவிக்கு வேற உடம்பு எடுத்துக்கும், நீங்க அடுத்த பிறவில வேற உடம்பு எடுத்துக்குவீங்க. ஏன்னா ரேஷியோ மாறிடும். எப்படி மாறுது? மைண்டு எப்படி விஷயங்களை உள்ள வாங்கியிருக்கோ அப்படி மாறிடும். அப்ப நீங்க இந்த மாதிரி உடம்புல வந்து 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 நீங்க புனரபி மரணம், புனரபி ஜனனம் அப்படிங்கிற பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து நீங்க விடுபடணும். போதுமடா சாமி இந்த உடம்பு எடுத்தது, நான் உடம்பு இல்லாத அந்த உண்மைத்தன்மையை உணரணும் அப்படின்னா கட்டணை தூறும் அறிவு வரணும் உங்களுக்கு. மாந்தருக்கு அந்த அறிவு கிடைச்சா மட்டும்தான் அவன் ஞானத்தினால தன்னை சிவமாக்க முடியும். இல்லைன்னா சவமாகிக்கிட்டே இருக்க வேண்டியதான், சிவமாகவே முடியாது. அதை சாஸ்திரம், இங்க வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் சொல்லி கொடுக்கும், வேற எந்த சாஸ்திரமும் இவ்வளவு விளக்கமா சொல்லி கொடுக்காது. அப்ப இந்த விளக்கம் நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். அதாவது இந்த பாதையில பயணம் பண்றதுக்கு இந்த சாஸ்திரங்களை ஏன் படிக்கணும்னா, மனிதனுக்கு அறிவை தூண்டுகின்ற விஷயத்தை நீங்க படிச்சா தான் நீங்க அறிவாளியா மாற முடியும். நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சதுனால நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா மாறலாம், பட் வாழ்க்கையில நீங்க வந்த வேலையை முடிக்க முடியாது. சம்பாதிச்சுட்டு போய் சேர்ந்துக்கலாம்,
கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா மாதிரி ஒரு காலேஜ்ல கிளாஸ் எடுக்கலாம், உங்களுக்கு மாசமான ஊதியம் கிடைக்கும், குடும்பத்தை தாட்டிக்கலாம். ஆனா வாழ்க்கையை முடிச்சிட்டீங்களான்னா முடிக்க முடியாது. அப்ப என்ன, நீங்க புருஷார்த்தத்தை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல. புருஷார்த்தம்னா என்ன, அறம் பொருள் இன்பம் வீடு. அப்ப நீங்க அறப்படி வாழணும், பொருளை ஈட்டணும், இன்பத்தை அடையணும். ஆனா வீடு பேரை விட்டுட்டீங்கல்ல. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நான் தர்மப்படி தாங்க வாழ்ந்த, பொய் சொல்றதுல ஏமாத்துறது இல்லைங்க, நான் நேர்மையான மனுஷங்க. சரி, என்ன தொழில் பண்ணீங்க, ப்ரொஃபஸரா இருந்தேன், ரொம்ப சந்தோஷம், 4 பேருக்கு கல்வி கொடுத்தீங்க, பொருள் ஈட்டினீங்க, மனைவி மக்களை சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க, அருமைங்க, எல்லாமே அருமை. ஆனா வீடு பேரு கிடைச்சதா, கிடைக்கல. அப்போ லைஃப் வேஸ்ட். ஏன்னா அறம்பொருள் இன்பம் மட்டும் நின்று என்ன பிரயோஜனம், வீடு பேரும் வந்தாதான் புருஷார்த்தம் ஃபுல்ஃபில் ஆகும். ஆனா நம்ம இந்த 3 விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா அடுத்த உடம்பு நமக்கு இதே மாதிரி மனித உடம்பு கிடைக்கும், இதே மாதிரி புரிஞ்சுக்கிற புத்திசாலித்தனம் கிடைக்கும், அல்லது இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நம்ம பிறக்கிற சூழ்நிலைகள் மாறிட்டா நமக்கு இந்த பாடத்திட்டங்கள்லாம் கிடைக்காதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இப்ப நாம இந்தியாவில் பிறந்தா இதை தேடுவோம், அமெரிக்காவில் பிறந்தா இதை பத்தி சிந்திப்போமா, அங்க வாழ்க்கையே வேற. இல்ல நீங்க அண்டார்டிகாவில் பிறந்தா இதை பத்தி சிந்திப்பீங்களா, அங்க வாழ்க்கையே வேற. இல்ல நீங்க நீக்ரோகள் வாழ்கின்ற இந்த இதுல போய் பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்க, ஆப்பிரிக்காவில், அங்க வாழ்க்கையே வேற. அப்போ அப்படியே வாழ்க்கை மாறிடும். நீங்க மனிதனாவே பிறந்திருக்கலாம், ஆனா ஞானத்தை அடைய முடியாது. அப்ப இங்க ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள்ல இறைவன் கொடுக்குற பரிசா நீங்க பார்க்கணும். இது உங்களுக்கு கிஃப்ட், இந்த பிறவியில கிடைச்ச கிஃப்ட். அப்ப இந்த கிஃப்டை நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிறவியை முடிச்சுட்டு போகலாம். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை சுத்திக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் உடம்பு மாறி மாறி 84 லட்சம் யோனிகள்ல மாறி மாறி வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் அவன் அப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லுது, வைணவ சித்தாந்தம் அப்படி சொல்லுது அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அனுபவத்துக்கு இறைவனை உணர முடியாது. அப்ப இறைவனை நீங்க இந்த பிறவிலேயே அனுபவத்துல உணரணும்னா இந்த பாடத்திட்டத்தை உள்வாங்கி இறைவனோட 2 கலக்கணும். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான், ஆகாயமா இருக்கிறான். அப்ப அதுதான் மூலம், அதுக்கு பேர் தான் ஆதி மூலம்னு பேரு. இறைவனுக்கு பேர் ஆதி மூலம். ஆதி மூலம்னா படைப்பு தோன்றுவதற்கு முன்னாடி ஆகாயமா இருக்கிறான். அவன் எதுலையுமே சம்பந்தப்படாம இருக்கிறான், இப்பவும் சம்பந்தப்படாம தான் இருக்கிறான். இப்ப நீங்கள் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம்னா இடைவெளி. இப்ப இந்த இடைவெளியில போய் நான் தண்ணி ஊத்துறேன், இறைவன் நனைஞ்சு போயிடுவானா? காஃபியை ஊத்திட்டேன், காஃபி கலர் ஆயிடுவானா? நெருப்பை வச்சு பத்த விடுறேன், இறைவன் எரிஞ்சு போயிடுவானா? இறைவனை நினைக்க முடியாது, அழிக்க முடியாது, எரிக்க முடியாது, எதையுமே தொட முடியாது, இறைவனை தொடவே முடியாது. அவன் தான் இறைவன். அப்ப அதுதான் ஆகாயம். அப்ப இறைவன்கிறது ஆகாயம்ங்கிறத சொல்றதுதான் இங்க சிதம்பர ரகசியம். நம்ம சைவ சித்தாந்தத்திலேயே நீங்க வாங்க, நீங்க சிவபெருமானியே பிடிச்சுக்கிட்டே வந்தாலும் சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்காம நீங்க சிவபெருமானை பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? அப்ப சிதம்பர ரகசியமே இங்க ஆகாய தத்துவம் தான் இறைவன் சொல்றது. அதை சொன்னது யாரு? பதஞ்சலி முனிவர் தான். பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்துல அதை தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா அங்க 21,000 மூச்சு காற்றுக்கு ஒரு கணக்கு சொல்லி அங்க மேல ஓடுகள் வேயப்பட்டு அங்க இவரு வேற இருக்காரு, புலியோட வரக்கூடிய, இப்ப முனிவர் பேர் மறந்துட்டேன், வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் தான் அந்த சிதம்பர கோயிலை உருவாக்கி அவங்க தவம் பண்ண இடம் அது சிதம்பரம். அப்ப ஞானிகளும் மகான்களும் நமக்கு இப்படி உயரிய விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நாம அதை பயன்படுத்த தெரியாம வாழ்றோம். அப்ப இங்க நம்ம போய் கண்ட சாஸ்திரங்களை சிக்கிக்க கூடாது. இங்க ஒரு விஷயம்தான் உண்மை, அது இறைவன் மட்டும்தான் உண்மை. அப்ப நான் யாருன்னா, நான் அந்த அறிவு பரிமாணத்துல கொஞ்சம் கொஞ்சமா பயணம் பண்ணி இந்த மனித உடம்பை எடுத்ததுனால எனக்கு இந்த கல்வி கிடைச்சதுங்க. அப்ப இப்படிப்பட்ட கல்வி கிடைச்சதுனால நான் ஒரு ஞானத்தை அடைஞ்சேங்க. அந்த ஞானத்தினால நான் இறைவனை புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்ப இங்க இந்த மணற்கேணி, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுங்கிற மாதிரி இங்க இறைவன் எனக்கு இந்த கல்வியின் மூலமா காட்டி கொடுத்தான். எப்படி என்னுடைய அறியாமையை நீக்கி நான் அந்த அறிவாத்தான் இருக்கிறேங்கிறத காட்டி கொடுத்தான். அப்ப இதெல்லாம் படிக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப எப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏங்க ஞானத்தை கான்சியஸா மாறுறதுக்கு எண்ணங்களை விடுறதுதான் இங்க வாழ்க்கை, நீங்க எதுக்கு இங்க கண்டதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் ஏற கட்டுங்க, சும்மா உட்காந்துருங்க, அப்படியே ஞானம் வந்துடும், அப்படியே நீங்க கான்சியஸா மறந்துடுவீங்க. எப்படிங்க மறந்துடுவீங்க? இப்போ மரம் கூட தான் சும்மா கிடக்குது, அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கு மரம், காத்து அடிச்சு அசையும், கல்லு கூட சும்மா கிடக்குது, அது தெரிஞ்சுக்குமா? அப்படியெல்லாம் சும்மா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது. இங்க மனிதன்கிற ஒரு பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள இது மாதிரி பாடங்களை படிச்சு அந்த இறைவன் நான் யார் அப்படின்னு புரிந்து கொண்டு பயணிக்கும் போது நம்ம வேலையை முடிக்கலாம். அதுக்குத்தான் இங்க மனித அறிவு தேவைப்படுது. பாடம் படிக்கிறதுக்கு பாடமே படிக்க மாட்டேன், ஆனா நான் மனிதனா வருவேன், ஆனா கான்சியஸா மாறிடுவேன். எப்படி மாறுவீங்க? மாறவே முடியாது. நீங்க மனம் கடந்த நிலை அப்படிங்கிறது அறிவு நிலை. அப்ப அந்த உயர்ந்த அறிவு நிலைங்கிறது ஞானத்தினால கிடைக்கிற நிலை. அப்ப உங்களுக்கு புரிதல் வராம நீங்க என்னைக்குமே வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. ஆகவே இந்த பாடத்தை நல்லா ஸ்ட்ராங்கா படிங்க.
இப்போ நான் இந்த பஞ்சீகரணம் உங்களுக்கு இப்போ இன்றைக்கு இப்படி புரிய வச்சிருக்கேன். இது ஒரு டெப்தான சப்ஜெக்ட். இதனுடைய கண்டினியூட்டி நம்ம நாளைக்கு போகலாம், திருப்பி கண்டினியூ பண்ண போறோம். இதுல இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கடைசியா அது எப்படிங்கிறத புரிய வச்சுட்டு அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு